ஞாலம் புகழும் ஐந்து கர ஞான சித்தி வேழத்தை கோல வேளச்சேரி வளர் கோதில் அமுதை அருள் விளக்கை ஆலம் உண்ட சிவன் சேயை அடியார் வினைகள் பொடியாக்கும் சீலமிக்க கற்பகத்தை சிந்தை செய்து வாழ்வோமே. சீலமிக்க கற்பகத்தை சிந்தை செய்து வாழ்வோமே. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளச்சேரியிலே வெகு சிறப்பாக அன்னை இந்திரா நகரிலே இடம்பெற்றிருக்கும் கோவில் கொண்டிருக்கும் இந்த ஞானசித்தி விநாயகனுடைய ஆலய அபிஷேக வழிபாடுகள், அலங்கார வழிபாடுகள் எல்லாவற்றையும் நாம் இந்த பகுதியிலே கண்டு களிக்க இருக்கிறோம். गणपतये नमः गं गणपतये नमः गं गणपतये नमः गं गणपतये नमः वरम தர வேண்டுமையா வலம் சுழியே எம் வாழ்வினை வளமாக்கும் முதல் மொழியே. வரம் தர வேண்டுமையா வலம் சுழியே எம் வாழ்வினை வளமாக்கும் முதல் மொழியே. கருணையின் வடிவமன்றோ கஜவிழியே, காலமெல்லாம் இனிக்கும் அருள் வழியே, நம் காலமெல்லாம் இனிக்கும் அருள் வழியே. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுறதோட முக்கியமான நோக்கம், நம்ம பிள்ளையார நம்ம வீட்டில் வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் நைட்டே வாங்கி கொண்டு வந்து வைப்பாங்க. அது சில பேர் வசதிக்காக நீங்கள் வைக்கிறீர்கள், அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனா இதுல தாற்பயமே என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கார்த்தால தான் பிள்ளையார் வாங்கணுன்றது விசேஷம். அதை பிள்ளையார் வாங்கி வீட்டில் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. உங்க வீட்டில் ஒரு புதுசா ஒரு குழந்தை வந்தா அந்த குழந்தைய நீங்க எப்படி பார்த்துப்பீங்களோ அப்படி பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சத்தியமாக சொல்லுகிறேன், பிள்ளையார் கண்டிப்பா உங்க வீட்டில் அந்த 3 நாட்கள் இருப்பதாக ஐதீகம். பல பேர் என்ன பண்றாங்க, பிள்ளையார் அன்னைக்கு கார்த்தால வாங்கி பிள்ளையார் சதுர்த்தி பூஜை ஆன உடனே சாயங்காலம் ஒரு சின்ன ஒரு புனர் பூஜை மாதிரி பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலமே கொண்டு கணத்துலயோ குளத்துலயோ போட்டுறாங்க. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பர்கள், பக்தர்கள் அது மாதிரி பண்ண வேண்டான்னு கேட்டுக்கிறேன். அது அப்ப என்ன சார் பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் சொல்றேன், ரொம்ப எளிமையான வழி. பிள்ளையார் வந்தாச்சுன்னா உங்க வீட்டுல 3 நாள் கம்பல்சரியா இருக்கணும். இப்போ இன்னைக்கு 19ஆம் தேதி இல்லையா, 19, 20, 21 3 நாள் உங்க வீட்டுல பிள்ளையார் இருக்கணும். டெய்லி நீங்க அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஔவை அருளிய, இது மகா பெரியவா தான் சொல்றார், காஞ்சி மகா பெரியவா என்ன சொல்றார், ஔவை அருளிய யோக சாஸ்திரங்கள் அடங்கிய விநாயகர் அகவலை சொன்னாலே போதும். அவ்வளவு விசேஷம். அது தமிழ்ல தான் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதை பாராயணம் பண்ணாலே போறோம். அதை பண்ணது மட்டும் இல்லாம விநாயகர் ரொம்ப எளிமைங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பார். அதனாலதான் அரிசி பொரியா இருந்தாலும் பரவாயில்ல, கொழக்கட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, இதையெல்லாம் கணபதிக்கு படைத்ததோடு மட்டுமல்லாமல் 3 நாள் கழிச்சு முக்கியமா நீங்க ஒண்ணு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் வீட்டுல பண்றது தான் ரொம்ப எளிமையான விஷயம். அந்த பிள்ளையார கணத்துலயோ குளத்துலயோ நீங்க போடுறதுக்கு எடுத்துன்னு போறீங்கல்ல, அப்போ உங்க வீட்டுல புளிக்காத தயிர் போட்டு ஒரு தயிர் சாதம் பிசையணும். கொஞ்சம், நீங்க பெருசா பிசையணும் அவசியம் இல்லை, கொஞ்சமா பிசைஞ்சு பிள்ளையாருக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு அந்த தயிர் சாதத்தை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கூட ₹1. சார் இது எதுக்கு சார் புரியலையே நீங்க கேட்கலாம். அது என்ன ஐதீகம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஊருக்கு போறோம், நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம், இப்ப டே ட்ரெயின்ல போனோம்னா என்ன பண்றோம், நம்ம சாப்பாடு கட்டிக்கிறோம், கூட செலவுக்கு பணம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிள்ளையார 3 நாள் கழிச்சு நீங்க வழி அனுப்ப போறீங்க. வழி அனுப்பும் போது பிள்ளையாருக்கு வழியில பசிக்கும் அப்படின்றதுக்காக, ஏன்னா நம்ம குழந்தையா தான் வழிபடுறோம் அவரை, அப்போ கொஞ்சோண்டு தயிர் சாதம் ஒரு கவர்ல போட்டு அந்த கூட ₹1 பிள்ளையாருக்கு வழி செலவுக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம கொடுப்போம், பிள்ளையாரை விட நமக்கே கொடுத்துன்னு பாரு, நம்ம ஒரு ரூபாய் கொடுப்போம்ல பிள்ளையாருக்கு, வச்சு நீர்நிலைகளில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார் அப்படி சேர்த்தா என்ன பலன்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்குள்ள அது சத்தியமாக நிறைவேறும். இது பல அனுபவங்கள் அடியனுக்கு இருக்கிறது. பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, பல பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பல பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன விநாயகருடைய பல வடிவங்களிலே சிறப்பான வடிவம் வலஞ்சொழி விநாயகர், ரொம்ப விசேஷம். அது இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம இப்ப பார்க்க போற, தரிசனம் பண்ண போற விநாயகர் இந்த ஞானசித்தி விநாயகர் இந்த வேளச்சேரியிலே, இந்த அன இந்திரா நகரிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சார். ரொம்ப அழகான ஆலயம். இவர் வலம்புரி விநாயகர். இந்த வலம்புரி விநாயகருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்க வலம்புரி விநாயகரோட முகத்தை பார்த்தா தெரியும், விநாயகரே பிரணவஸ்வரூபன், அவரே பிரணவத்தினுடைய வடிவம். நீங்க வலம்புரி விநாயகரை பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி இப்படி முடியும். அப்ப என்ன, ஓம் என்ற வடிவமாக விநாயகர் இருக்கிறார் என்பது ஐதீகம். இது எல்லாருக்கும் தெரியும். இதை பல புராணங்கள் சொல்லி இருக்கின்றன, பல மகான்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த வலம்புரி விநாயகருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அண்டம் அனைத்தும் இந்த தும்பிக்கைக்குள் அடக்கம் என்று அர்த்தம். அதனாலதான் நீ தும்பிக்கையை நம்பினா போறோம், கண்டிப்பா உங்கள் வாழ்விலே ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள். இந்த ஞானசித்தி விநாயகர் ஆலயத்தின் அபிஷேக வழிபாடுகள் கண்கொள்ளா காட்சி. ரொம்ப, அதாவது மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி மிக பெரிது என்று சொல்வார்கள். அந்த விஷயத்துல பிள்ளையாரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிள்ளையாரை பாத்தீங்கன்னா எல்லா வடிவத்திலும் அவர் கிடைப்பார். பிள்ளையாருக்கு ஒண்டிதான் அந்த பிளெக்சிபிலிட்டி உண்டு. தாய் தந்தை தத்துவத்தின் தலைமகன் நீ, தளராத மனம் கொடுக்கும் தந்த முகன் நீ. தாய் தந்தை தத்துவத்தின் தலைமகன் நீ, தளராத மனம் கொடுக்கும் தந்த முகன் நீ. தம்பிக்கு மனம் முடித்த குணநிதி நீ, தம்பிக்கு மனம் முடித்த குணநிதி நீ. தடை நீக்கி வழி அமைக்கும் கணபதி நீ, தடை நீக்கி வழி அமைக்கும் கணபதி நீ. வரம் தர வேண்டும் ஐயா வலம் சுழியே, எம் வாழ்வினை வளமாக்கும் முதல் மொழியே. கருணையின் வடிவமன்றோ கஜவிழியே, காலமெல்லாம் இனிக்கும் அருள் வழியே. நம் காலமெல்லாம் இனிக்கும் அருள் வழியே. பூக்கின்ற பூக்கள் எல்லாம் புதுமணம் பரப்பிடும், புகலிடம் தரும் உந்தன் பொற்பாதம் வணங்கிடும். பூக்கின்ற பூக்கள் எல்லாம் புதுமணம் பரப்பிடும், புகலிடம் தரும் உந்தன் பொற்பாதம் வணங்கிடும். கேட்கின்ற ஒலி அலைகள் ஓங்காரம் இசைத்திடும், கேட்கின்ற ஒலி அலைகள் ஓங்காரம் இசைத்திடும். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கணநாதம் வசித்திடும், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் கணநாதம் வசித்திடும். வரம் தர வேண்டும் ஐயா வலம் சுழியே, எம் வாழ்வினை வளமாக்கும் முதல் மொழியே. ரொம்ப அற்புதமான விநாயகர் இந்த ஞானசித்தி விநாயகர். இவரை வழிபட்டால் உங்களுக்கு ஞானம் உண்டாகும், சித்தி கிடைக்கும், நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும், எண்ணியது முடியும். இன்னொரு விசேஷம் இந்த கோவில் என்ன தெரியுமா? சாதாரணமா பிள்ளையார் கோயில் இருக்கும், பிள்ளையார் கோயில்ல முருகன் இருக்கும், சிவன் இருக்கும், பார்வதி இருக்கும். இந்த கோவில்ல ஒரு முக்கியமான விசேஷம், பிள்ளையாருக்கு பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருக்கார். இது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, ஆதி அந்த பிரபு என்று சொல்வார்கள். நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வேடிக்கையா இருந்தா கூட இதை பல பேர் அதை கிண்டலா சொல்றாங்க. இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அன்பர்களே, அது நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அதை. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, பிள்ளையார்ல ஆரம்பிச்சு
ஆஞ்சநேயர்ல முடிக்கணும்னு அர்த்தம். இதனாலதான் ஆதியந்த பிரபுவாக பிள்ளையார் வந்து காட்சி அளிக்கிறார். பிள்ளையாருக்கு பாதி ஆஞ்சநேயர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிள்ளையார்ட்ட சனி பகவான் வாலாட்ட முடியாது, அதே மாதிரி ஆஞ்சநேயர்ட்ட சனி பகவான் வாலாட்ட முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயில்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு சிறப்பு, ஒரு சனி பகவானால ஒரு பிள்ளையார் சமாளிக்க முடியாது, ஆஞ்சநேயர் சமாளிக்க முடியாது. இங்க ஐயப்பனும் இருக்கு. இந்த ஐயப்பன் சன்னிதானம் 18 படியோடு இருக்கு. ஐயப்பன்ட்ட சனீஸ்வர பகவான் வச்சுக்கவே மாட்டார். ஏன்னா ஐயப்பன் பிறந்த பொழுது பம்பையில வந்து சிவனும் விஷ்ணு போட்டு போறாங்கல்ல குழந்தையா, அப்போ ஐயப்பனை பார்த்து கொண்டது விஷ்ணு கேட்கறான் சிவன்ட்ட, நீ பாட்டுக்கு இந்த குழந்தைய காட்டுல விட்டு போறியே, இதுக்கு என்னடா பாதுகாப்புன்னு கேட்கறான். அப்ப சிவன் சொல்றாராம், என்னமா நீ இது மாதிரி சாதாரண மனுஷன் மாதிரி பேசுற, அங்க திரும்பி பாரு அப்படின்னாராம். பம்பக்கரையை திரும்பி பாக்குறாராம் விஷ்ணு. அப்போ ஐயப்பனை சுத்தி 9 நவகிரகம் பாதுகாத்துட்டு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம், அப்ப பிறந்ததுல இருந்தே ஐயப்பனோட கண்ட்ரோல நவகிரகம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால இங்க பிள்ளையார் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், பக்கத்திலே ஐயப்பன் இருக்கார். இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்க டெய்லி கார்த்தால வந்துட்டு போனீங்கன்னா நீங்க ஒண்ணுமே வேண்டிக்க வேணாம் சார். நீங்க என்ன வேண்டிக்கணுமோ அதை பிள்ளையார் கொடுத்துருவார், ஆஞ்சநேயர் கொடுத்துருவார், ஐயப்பன் கொடுத்துருவார். அதனால இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தாலே போறோம், உங்களுக்கு சகல சர்வ மங்களங்கள் உண்டாகும் என்று மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ தேவா, ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா, ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् ऊतिभिः सीदसादनम्. யானை முகம் கொண்டவனே, தந்தம் ஒன்று உடையவனே, நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம், மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம், அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும், ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ தேவா, அன்னை உந்தன் பார்வதி